எல்லாருக்கும் வணக்கம். குமரேச சதகம் நூலின் ஆசிரியர் குருபாத தாசர். இவர் எதன் விளைவாக நோய்கள் ஏற்படும் என்று கூறுகிறார். உணவிலே கல்லும் மயிரும் கலந்திருப்பதாலும், அதிகமான உணவை விரும்பி உண்பதாலும், கருதிய விசாரம், அதாவது மனவருத்தம், கவலை, அந்த மனவருத்தமும் கவலையும் நோய் செய்யும். காட்டுப்பாதையில் தனியாக நடந்து செல்வதாலும், மலத்தையும் சிறுநீரையும் அடக்குவதாலும், அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. இந்த மலத்தையும் சிறுநீரையும் அடக்கி வச்சுருப்பாங்க. இது நோய் செய்யும். மிகவும் கனிந்த அழுகிய பழம், முன்னால் ஆக்கிய கறியை உண்பதாலும் நோய் ஏற்படும். அடுத்து, உணவில் நெல்லும் உமியும் சேர்ந்து இருப்பதாலும், உண்டப்பின் மூழ்கலால் என்பது சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிப்பாங்க. அடுத்து, உறக்கம் இன்மையால் நல்ல தூக்கம் இருக்காது, அவங்களுக்கு மன அழுத்தத்தால் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இது அவங்களுக்கு நோய் செய்யும். அடுத்து, நீர் பகை என்பது வெயில் காலத்தில் வெந்நீர் வச்சு குளிப்பாங்க, குளிர் காலத்தில் பச்சை தண்ணியில் குளிப்பாங்க. இது அவங்களுக்கு உடல் உபாதையை ஏற்படுத்தும். அல்லது தூய்மையற்ற நீர் அருந்துவதனால், அதில் குளிப்பதினால் நோய் ஏற்படும். பனிக்காலத்தில் வீசும் காற்று உடம்பை வருத்தும். நீடு சருகு இலை ஊறலால் என்பது என்னென்னா, நீடு சருகு இலை, அதாவது நீண்ட காலம் இலையும், நம்ம வாட்டர் டேங்கு வச்சுருப்போம், சுத்தம் இல்லாமல் இருக்கும், அந்த நீரில் நீண்ட காலம் இலையும் சருகும் ஊறி போய் இருக்கும். அந்த நீரில் நம்ம குளிப்போம், அந்த நீரை அருந்துவோம், இதனால் நோய் ஏற்படும்னு கூறுகிறார். மெல்லி நல்லார்னா பெண், அந்த பெண் மேலே கலவி அதிகம் உள் விரும்பல், உள்னா மனம், உள்ளம், பெண்களின் மேல் அதிகமான காம எண்ணம் உள்ளத்தில் இருப்பதால், அதாவது ஒரு அழகான பெண்ணை பார்ப்பாங்க, அந்த பெண்ணை பார்த்த உடனேயே அவங்களுக்கு உள்ள மனசில் காம எண்ணங்கள் ஏற்படும். இந்த காம எண்ணமே அவர்களுக்கு நோய் செய்யும்னு குறிப்பிடுகிறார். இதைத்தான் திருவள்ளுவரும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே, மனசால நினைக்கிறதும் தீமை தரும்னு கூறுகிறார். அடுத்து, மலமானது கழியாமல் சிக்குவதனால், மலத்தை அடக்கி வச்சு அதை சிக்குவதனால நோய் ஏற்படும். மதிய நேர கடும் வெயிலில் காய்வதால், மதியம் வெயிலில் அப்படியே அலைவாங்க, அந்த வெயிலும் இவங்களுக்கு கேடாக முடியும். உடலை அதிகம் வருத்தி வேலை செய்வதால் நோய் ஏற்படும். அடுத்து, நடு இரவில் தயிர், மது, கல், சருகு என்றால் கீரை, அதிகமான கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அந்த கீரை, இந்த கீரைன்னு நடு இரவில் சாப்பிடுவாங்க. அந்த அதிகம் உண்பதால் நோய் ஏற்படும். வன்பினின்னா கொடிய நோய்க்கு இடம் உண்டாகும். மேலே சொன்ன அனைத்தும் கொடிய நோய்க்கு இடம் உண்டாகும் என்று கூறுகிறார். மேலே சொன்ன அத்தனையும் விடுத்து மயில் மீது எழுந்தறி அருள் விளையாடல் செய்யும் முருகப்பெருமானையும், திருப்புல் வயல் என்னும் திருத்தலத்தின் மலை மீது எழுந்தருளி உள்ள குமரக் கடவுளை எண்ணி மகிழ்வோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். மிக்க நன்றி.